ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் குருடாகவும் இருக்கிறான், ஊமையாகவும் இருக்கிறான். அவன் எப்போ பார்த்தாலும் பாருங்கள், எத்தனை முறை அவன் பாருங்கள் அவனை கொடுமையான செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு போட்டுருக்கிறான். நெருப்பில் தள்ளுறான், தண்ணியில் தள்ளுறான். நெருப்புனா தெரியுதுல்ல, சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, நெருப்பில் பார்த்து விடுறாங்கல்ல. அதுபோல் அது மாத்திரம் அவன் கத்தவும் முடியாது, யாராவது எதாவது தள்ளி விட்டான்னு சொல்லவும் முடியாது. கண்ணும் குருடு. ஒரே மகன். அந்த தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இயேசுவை அறிந்து அதுபோல் அவங்க சீசரெல்லாம் குணமாக்குறான்ட்டு என்ன பண்ணுறாங்க, சீசர்கள் எதுவுமே கொடுக்குறாங்க. அவங்க யானை இவனை பார்த்துட்டு குருடானவன், செவிடானவன், இது நோய் தான். சொல்கிற விஷயங்களை என்ன சொல்கிறான், பல்ல கடிச்சிக்கிறான், நுர தள்ளி விடுறான், போய் தண்ணியில் போய் விழுந்துடுறான், தீயில விழுந்துடுறான், அலறான். உடனே இது ஒரு பிசாசாக இருக்குமோ. ஆனால் அவன் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, மத்தியில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு வியாதியினால் நுரத்தள்ளி அப்படி சொல்கிறான். சொல்கிற விதமும் தவறு. வியாதின்னு சொல்லக்கூடாது, இது மாதிரி பிரச்சனையை சொல்லணும். பிசாசுன்னு சொன்னால் டாக்டர் பிசாசு பிடிச்சின்னு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தலைவலின்றாங்க. பிசாசு மாதிரினா டாக்டர் என்ன பார்ப்பாரு? டாக்டர் யாரை குறை சொல்லுவார்? யாரை சொல்லுவார்? பேஷண்ட்டு சொல்லுவாரா, சொல்கிறேன்னு சொல்லுவாரா? சொல்கிறேன்னு தான் சொல்லுவார். அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக நம்ம சொல்லும் பொழுது கரெக்டான மருந்து அவங்க தருவாங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்யும் போது நம்ம கரெக்டாக ஜெபம் பண்ணோம்னா அது கரெக்டாக பதில் கிடைக்கும். இதை கவனமாக வச்சுக்கோங்க. ஏனோ தானேன்னு சொல்லக்கூடாது. நான் சொன்ன இல்லையா, சங்கீத பகுதி டைமில் கூட சொல்லியிருப்பேன், ஆண்டவரே இதை செய்யுங்கன்னு நீங்கள் கட்டளையிடுவதற்கு நம்ம தேவன் கிடையாது. தாவீது இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு, ஆண்டவரே உனக்கு வசனத்தின்படி என்னை விடுதலையாக்குங்க. நம்ம ஜபங்கள் எல்லாம் அவரோட போயிடணும். அவர் என்ன செய்கிறாரோ, ஏன்னா அவருடைய பிள்ளைங்க தகப்பன் இடத்துல இன்னைக்கு எப்படி நம்ம பிள்ளைங்க தகப்பனப்பா இதை வாங்கி கொடுன்னு அவ்வளோதான், இதை செய்யலாம் ஆர்டர் பண்ணுறாங்க. எந்த தகப்பனும் வாங்கி தராங்களா? அப்படியே வாங்கி கொடுத்தானே சா ஓ ஓ. இந்த இடத்துல உங்களுக்கு புரியுமே? யாராவது புரிஞ்சிருக்கு? சா ஓ போ ஒன்று. இப்போ ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் இதெல்லாம். சாவோ போன்னா சொல்றதுனா தப்பாக நினச்சிக்காதீங்க. சனினே ஓஞ்சி போ, அதான் சாவோ போ. அதை தான் பிள்ளைங்களுக்கு தொந்தரவு பண்ண தானே செய்கிறோம். அப்போ பெத்த பிள்ளைக்கே நம்ம அப்படி செய்யும்போது ஆண்டவர் உங்கள் எல்லாமே பார்த்துரு. அவராண்ட போய் எவ்வளோ வல்லமை உள்ளவர், உன்னை எத்தனை முறை மன்னிச்சிருக்காரு, எத்தனை முறை உன்னை காப்பாற்றிருக்கிறாரு, எத்தனை முறை நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு. அவரது அதிகாரமான ஜபம். அதிகாரமாக எது தெரியுமா செய்யலாம்? இப்போ யாராவது ஒருத்தர் பெருக்கிறாங்க, ஏதாவது கொடுங்க, நான் பெருக்கிறேன், நீங்கள் போங்க, கொடுங்க, நான் உதவி செய்கிறேன். ஆண்டவருக்கு உதவி செய்கிறது போல் அதிகாரமாக கேட்கலாம். உனக்கு தேவையை அவராண்ட எப்படி கேட்கணும்னா ஒரு தாழ்மையாக கேட்கணும், தாழ்மையாக கேட்கணும். அநேக ஜபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வேற மாதிரி ஜபம். சாத்தானுக்கு ஜெபிக்கிற மாதிரி ஜபம். சாத்தானை தான் அதிகாரமாக ஜபம் பண்ண முடியும். சாத்தானே அப்பால போ, சாத்தானே அதிகாரமாக சொல்ல சொல்லியிருக்காரு. உன்னை விட்டு அகன்று போன சத்தமாக சொல்லலாம். ஆனால் ஜபங்கள் எப்படி நம்ம பண்ணுறோம்? இயேசுவே நீ கொடுத்தே ஆகணும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை மாறட்டும். இவர் தான் எம்டி, பேங்க் எம்டி. இவர் இந்த லோனை கொடுத்துருங்க. எப்படி ஜபங்கள் கேட்கப்படும்? நம்ம கடன் வாங்கிட்டு நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டின்னு இந்த பிரச்சனை தீரும் ஆண்டவரே. அதாவது எதுக்கு இதை ஜபம் பண்ணுவதை குறை சொல்லலை, இதெல்லாம் கூட பிசாசானவன் நம்மளை அலக்கழிப்பான், ஆண்டவரத்தை விரோதத்தை கேட்பான். நீங்கள் ஒரு மனுஷனிடத்தில் போயிட்டு கொஞ்சம் வேகமாக என்ன கொடுப்பாங்களா? ஒரு வீட்டை போயிட்டு யார் வீட்டை போய் ரொம்ப இரக்கமான பாசமாக இருக்கிற யாருங்க, பாசமாக ரொம்ப யார் தெரியாதவங்க வந்தால் கூட பேசுகிறவங்க யாராவது கை தூக்குங்க. ஒரு ஜீவன் கூட இல்லையா? நான் பேசுறது கேட்குதா? பாசமாக யாராவது தெரியல கூட அன்பாக பேசுகிறவங்க யாராக இருக்கிறீங்க? கை தூக்குங்க. இப்போ 2-3 பேர் தான். நீங்களாம் பேச சொல்ல மாட்டேன்றீங்களா? ஏம்மா குடிக்க தண்ணி கொடுமானா குடிப்பீங்களா? தண்ணி கேட்டாவே கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவரத்தில் நீங்கள் இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணால் கேட்பாரா? இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஆடிட்டோம். கண்டிப்பாக அதுதான் ரியலி. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஜபத்தில் சில வித்தை மாட்டிக்கணும். ஏன்னா பிசாசான என்ன சொல்லுவோன்னா நம்ம அதிகாரமாக கேட்கலாம். அப்பா தானே, அப்பாவே கொடுக்க மாட்டார் அதிகாரமாக கேட்டால். எது அதிகாரமாக இருக்கணும் அது தான் அதிகாரம், எது உரிமை அது தான் உரிமை. எல்லாத்திலும் உரிமை எடுக்க முடியாது. தாய் தகப்பனுக்கு என்ன உரிமை
பிள்ளைகளுக்கு இருக்கோ அதைத்தான் நீங்கள் கேட்கணும், அதை தான் பெற முடியும், அதை தான் பேசணும். அதிகாரமே இல்லாதது நீங்கள் பேசுங்கன்னா நீங்கள் யார் பிள்ளைங்க? இப்போ எத்தனை பேர் அப்படிங்கிறீங்க? நோட்டீஸ் த பாயிண்ட் ஒன்றுன்னா அதெல்லாம் இருந்தால் விட்டுருங்க. தாய் தகப்பன் இடத்துல கனம் பண்ணுகிறவங்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். நீ நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்றால், வயதானவர்களாக இருந்தாலும் கூட, ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தால் கூட, நீ ஞானியாயிரு, பெரிய மேதையாயிரு, பெரிய பணக்காரனாயிரு, வசதி படித்தவனாயிரு. உன் தாய் படிக்காமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தாய் தகப்பனுடைய அவர்களுக்கு கனம் பண்ணலைன்னா அந்த பணமோ வசதியோ அறிவோ உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டாது, கண்டிப்பாக குறுகி போகும். இது நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அப்போ ஆயுசு நாட்கள் பெருக வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாவே நீ ஆரோக்கியமாக இருப்ப. ஆமேன். வரலையே எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்களா? நான் வியாதியாக இருந்தால் கூட எங்கள் அம்மா சில டைமில் அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களால முடிஞ்ச உதவியை கொடுத்து என்னை சுகப்படுத்துவாங்க. ஏதாவது மருந்து, ஏதாவது இலை, இதை குடித்தா என் பிள்ளை, ஏன்னா பெற்றவங்க அவங்க சரீரத்திலேருந்து வந்தவங்க. நமக்கு ஒரு கீரல்னா நமக்கு வலிக்கிறத விட தாய் தகப்பனுக்கு வலிக்குங்க, பெற்றவங்களுக்கு தான் தெரியும். அப்படியாப்பட்ட உடல் சரீர பிரச்சனைகள் இருந்தால் நீ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்கள பார்க்க நேரிடும். பார்க்கும் பொழுது நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னப்பா உனக்கு சோர்வு, என்ன பிரச்சனை, என்ன வியாதி, ஏதோ பிரச்சனையாக இருக்கா, என்ன சொல்லுன்னு சொல்லி அவங்க கேட்டு உனக்கானதை செய்வாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, நான் சொல்கிற விஷயம். வேதத்தின் பிரகாரம் இருக்கும் பொழுது நமக்கு டாக்டர் தேவையில்லை. வேதத்தின் பிரகாரம் இருக்கும்போது நமக்கு டாக்டர் தேவையில்லைங்க. தாயும் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணினா டாக்டர் வீட்டுக்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்று இருக்குல்ல, எனக்கு வியாதி வந்தால் நான் சாக மாட்டேன், ஏன்னா நான் என் தாயும் தகப்பனை கனம் பண்ணுறேன், எனக்கு வியாதி வராது. அப்போ அதிகாரமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணலையான்னு அது அதிகாரமாக கேளுங்க. என்ன சொல்லுங்க, நான் செய்கிறேன் ஆண்டவரே. தாய் தகப்பன் நமக்கு தேவையானதை செய்யலை அப்படின்ட்டு சபிச்சு ஜெபம் பண்ணுறாதீங்க, திரும்பிடும், ரிப்பீட் ஆகிடும். உடனே யாரையும் சபிச்சு ஜெபம் பண்ணாதீங்க, ரிப்பீட் ஆகிடும். இதையெல்லாம் எதிர்மறையாக கொண்டு வருது யாருன்னு கேட்டால் பிசாசானவன். பிசாசை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தை பற்றி அடுத்த முறை நான் பேசும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது முடிக்க முடியாது, சிலவற்றை கடகடன்னு நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன இருக்குதுன்னு மாத்திரம் பார்த்துக்கலாம், சரியா? ஏன்னா டைம் இல்லை, இது அப்புறமா அடுத்த வாரம் விவரித்து சொல்லலாம். நீங்கள் முடிஞ்சால் பேனா இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக கிறிஸ்துவராகிய நமக்கு பிசாசினால தான் பிரச்சனைகள். அதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தளபதி. பிரச்சனைனாவே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதில் யார் தலையிட்டு செய்கிறான்னு கேட்டால் சாத்தான் தான், அசுத்த ஆவி தான், பிசாசு தான், சத்துரு தான். இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பிரச்சனைக்குள்ளே கொண்டு போகிறத கொண்டு நாம் கிடையாது. நம்மளை அவன் பயன்படுத்துகிறான். எப்போ பயன்படுத்துவான்னு கேட்டால் நம்ம பலவீனனாய் இருக்கும் பொழுது, நம்ம கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருந்தால் மட்டும்தான் கர்த்தர் பலத்தை கொடுப்பார், இல்லைன்னா பிசாசனை பிடிச்சிடுவான். அந்த நேரத்தில் நீங்கள் காத்திருந்து நீங்கள் என்னத்தான் சோர்வு வந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிங்கன்னா கர்த்தர் பலனை கொடுத்து பிசாசத்தில் நம்மளை விடுவிப்பார். இல்லைன்னா பிசாசானவன் நம்மளை பல விதங்களில் அவன் நம்மளை காயப்படுத்திடுவான். அதில் ஒவ்வொன்றா பாருங்கள். இதிலிருந்து விடுதலை ஆவதற்காக தான் இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் சிலுவை மரத்திலே ஜீவனை கொடுத்து பிசாசை அறைஞ்சு தன் இரத்தத்தாலே கழுவி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா அதிகாரமும், முதலாவது அதிகாரமே பிசாசை நம்ம துரத்துவதற்கு தான் கொடுத்துருக்காரு. பிசாசை ஜெயிப்பதற்கு தான். பிசாசுனாவே என்னது? ரெண்டே பேர் ஆன்சர் சொன்னீங்க, குட் ஆன்சர். பாவம் பிசாசுனாவே பாவம். பாவத்தை போனோம்னா, பாவத்தை துரத்தணும்னா முதல்ல பிசாசை துரத்தினா பாவம் போயிடும். அதற்காக தான் தேவன் சிலுவையில் அறையப்பட்டு
தன் ஜீவனை கொடுத்து பிசாசை சிலுவையிலே நெசுக்கினார். அதை ஏற்றுக்கொண்டால் நாம பிசாசை நெசுக்க முடியும். ஆமான்றவங்களுக்கு எல்லாமே கூடும். கர்த்தர் நல்லவர். அதற்காக தான் அப்போ எதை விஷயத்தெல்லாம் பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறான் என்பதை பார்க்கலாம். இதெல்லாம் துரத்துவதற்கு முதலாவது மத்தேயு 10:8 அசுத்த ஆவியை துரத்தவும் மற்ற அவர் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிசாசுக்கு பயப்பட தேவையில்லை, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோப்பு 4:7 சொல்லப்பட்டுள்ளது. பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவன் என்று 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எதிராளி, பிசாசு எதிராளி என்று 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவன் தந்திரவாளி என்று எபேசியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உலக மனதையும் மோசம் போகும் பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று வெளிப்படுத்தின 12:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கெச்சிக்கிற சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் இவ்வுலகத்தின் அதிபதி என்று யோவான் 14:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் அவன் அந்தகார லோகாதிபதி என்று எபேசியர் 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆகாயத்து அதிகார பிரபு என்றும் எபேசியர் 2:2 அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அதிகாலை மகனாகிய விடிவெளி என்றும் ஏசாயா 14:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பொய் சொல்ல இருதயத்தை நிரப்புவான் என்று அப்போஸ்தலர் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சோதிக்கிறவன் என்று மத்தேயு 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொடிய வேதனையை உண்டாக்குகிறவன் என்று மத்தேயு 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் களைகளை விதைக்கிறவன் என்று மத்தேயு 13:39 சொல்லப்பட்டிருக்குது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள். இப்போ நான் சொல்லப்பட்டது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் பாவத்துக்குள்ளே போவதற்கு எதெல்லாம் வழி செஞ்சிருக்கான்னு பாருங்கள். அவன் யார்? தந்திரமானவன், பொய் சொல்லுவதற்கு இதயத்தை தூண்டுகிறவன், நிரப்புகிறவன். தூண்டிவன் கிடையாது, கன்ஃபார்ம் பண்ணிடுறான். பொய் சொல்லு, பார்த்துக்கலாம், நீ தப்பிச்சிடலாம், பொய் சொல்லு, நீ எங்கே ஒன்றா போ, பொய் சொல்லு. ஏமாற்றுக்காரன். ஒருத்தரை ஏமாற்றணும்னு நினைச்சா அது பிசாசுடைய செயல்பாடு தான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? இதெல்லாம் சூழ்நிலையை பிசாசானவன் கொண்டு வந்து மற்றவரை ஏமாற்றும்படியாக நம்மளை செயல்படுத்துகிறான். பொய் சொல்லும்படியாக நம்ம இருதயத்தை நிரப்புகிறான். நமக்கு இருதயம்தான் நமக்கு முக்கியம், இருதயம்தான் முக்கியம். இருதயம் சொல்லிட்டா அவள் தான், யாராக இருந்தாலும் இருதயத்தில் அது கன்ஃபார்ம் ஆகிடும். தேவன் இருதயத்தில் அவர் இருக்கணும். ஈஸியானது பொய் சொல்கிறது. அப்போ நீ பொய்யை ஈஸியாக சொல்லிட்டா பிசாசு அதை நிரப்பிடுவான். ஆண்டவர் எங்கே அங்கே நிரப்புவார்? ஆண்டவர் எப்படி இருப்பார்? பாவத்துக்கு பெரிய பூட்டு எது தெரியுமா? பாவத்துக்கு பெரிய பூட்டு எது? பிசாசு. பிசாசுடைய பாவத்தை நம்ம வச்சிருந்தோம்னா பூட்டுவதற்கு எது? பூட்டுன்னா என்ன தெரியல? பூட்டுன்னா யாரும் உள்ள நுழையாதபடி, யாரும் எந்த பொருளையும் பார்க்காதபடி பத்திரமா வச்சுக்கிறது பூட்டு. அதே போல் நம்முடைய பாவத்தை யாரும் பார்க்காதபடி, பாவத்தை யாரும் சுட்டி காட்டாதபடி அப்படியே நல்லவன் போல இருக்கிறதுக்கு பூட்டு எது தெரியுமா? பொய். பாவம் எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்குது. இருதயத்தை பொய் என்ன பண்றான்? பொய்யினால பிசாசானவன் நிரப்பிடுறான். நிரப்பின உடனே அந்த பொய்யானது பாவத்தை எல்லாம் மூடி மறைக்குது. அந்த பாவம் நம்மளை ஆளுகை செய்யுது. அந்த பாவம் ஆளுகை செய்யும் போது நம்ம ஏமாற்றுக்காரனாகவும் கொலைக்காரனாகவும் ரொம்ப சோம்பேறியாகவும். சோம்பேறி என்றது சோர்வு அல்ல. உலகத்துக்கு முட்டாள கூட பிடிக்குங்க. சோம்பேறி பிடிக்குமா? இருக்காது. சோம்பேறி பிடிக்குமா? சோம்பேறி என்பவன் யாரு? கோமால இருக்கான அவன் தான் சோம்பேறி. கோமாலை எத்தனை நாளைக்கு வச்சு பார்த்துப்பீங்க? நீ உயிருக்கு நேசித்த யாராக இருந்தாலும் சரி, பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எத்தனை நாளைக்கு பார்த்தீங்க? தாயாக இருந்தாலும் தகப்பனா எத்தனை நாளைக்கு பார்த்தீங்க? கோமா இருந்தா எத்தனை நாளைக்கு நீங்கள் வாருவீங்க? எத்தனை நாளைக்கு நீங்கள் சுத்தம் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு பார்ப்பீங்க? சட்டத்தில் இடம் இருக்குது. கோமா ஸ்டே ரொம்ப நாளைக்கு உங்களால் வச்சு முடியாது. அதனால் இவன் பாதிக்கப்படாது. நீ கருணை கொலை பண்ணு.
கோமாவும் ஒன்று தான், சோம்பேறியும் ஒன்று தான். என் பிள்ளைங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைங்க சோம்பேறியாக இருக்கக்கூடாது. முட்டாளாக இருந்தால் கூட தெரிஞ்சிருவான், அறிவாளியாக மாறிடலாம். முட்டாள் அறிவாளியாக மாறிடலாம். ரொம்ப அறிவாளி ஆகிட்டீங்கன்னா, முட்டாளாக இருந்தால் அறிவாளியாக மாறலாம். ரொம்ப அறிவாளியாக இருந்தால் முட்டாள் கிடையாது, பைத்தியமாக மாறிடுவான். நிறைய பேர் பாருங்கள், சயின்டிஸ்ட்லாம் பைத்தியக்காரன் தான். அவன் பாட்டுன்னு தனியாக பேசின்னு போவான், அவன் பாட்டுன்னு தனியாக பார்ப்பான், அவன் பாட்டுன்னு தனியாக கார் போனால் கூட கார் ஏதாவது போட்டு இப்படி இது பண்ணலாம் இது பண்ணலாம். அவன் ஆராய்ச்சி பண்ணியிருப்பான், மக்களுக்கு தெரியாது. அவன் அறிவியல் அப்படி போயிடுவான். புரியுதா இல்லையா? அதுவும் என்ன தெரியுங்களா? அதுவும் பெருமை, புரட்சி, அது புகழ்ச்சி. இதுவும் பிசாசு கொண்டு வருகிறது. நாணத்துக்குள்ளே புரிந்துருவான் பிசாசு. நாணவாளின்ற நாணவாளியாக நம்ம எண்ணிடுவோம். அதான் வேதம், நீ ஞானி என்று எண்ணாதானே இருக்கு. பிசாசு எந்தெந்த விதத்தில் நம்ம இடத்துல சேர்றான் பார்க்குறீங்களா? நம்ம அதனால தான் தேவன் சொல்ல, ஜாக்கிரதை உள்ளவராக இருங்க. நீங்கள் ஜாக்கிரதை, எல்லாவற்றுக்கும் ஜாக்கிரதை உள்ளாக இருக்கும்போது நம்ம பிசாசை மேற்கொள்ள முடியும். பிசாசை மேற்கொண்டா பாவம் வராது, பாவம் வரலன்னா நமக்கு சாபம் வராது, சாபம் வரலன்னா நம்ம தான் யார்? ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நான் 10 மணி வரைக்கும் சொல்லிட்டேன். நான் இன்னும் பிசாசுடைய தந்திரங்கள் எல்லாமே சொல்லலை. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இந்த ஊமையன் செவிடனுடைய பிசாசுனால அநேக பிசாசிகளை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்குது. அதை மாற்ற நம்ம பிசாசு யாருன்னு தெரிஞ்சிட்டா நம்ம பாவத்துக்குள்ளே போக மாட்டோம். ஆமீன். வரீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் நல்லா புரிகிற மாதிரி சொன்னேன்னு வச்சிங்களேன். நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க. ஒரு நாற்றம் எடுக்குது, இந்த ரூமுக்குள்ளே ஒரு நாற்றம் எடுக்குது. எல்லாம் மூக்க பிடிச்சின்னு வெளியே போகிறத விட அந்த நாற்றம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை தூக்கி வெளியே போட்டோம்னா நாற்றம் போயிடும். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் பாவம் என்கின்ற செயல்பாடு விட்டுடலாம். இந்த பழக்கத்தை விட்டுடலாம், இந்த சிந்தனை விட்டுடலாம், இதை விட்டுடலாம். சாத்தான் யாரா? சாத்தானுடைய கேட்டை பூட்டு. சாத்தான் எந்த வழியாக வரணும் அந்த கேட்டை பூட்டு. சாவி உங்கள் கையில் கொடுத்துருக்காரு. திறந்து விடுவதும் நீங்கள் தான், பூட்டுறதும் நீங்கள் தான். நீங்கள் பூட்டினா திறக்கிறதுக்கு தேவன் மாத்திரம்தான், எவனாலே முடியாது. நீங்கள் திறந்தா அதை பூட்டுறதுக்கு எவனாலே முடியாது, தேவன் மாத்திரம்தான். இருதயத்தின் சாவியை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை இருதயத்துக்குள்ளே வச்சுக்க போகிறீங்களா, பிசாசை வச்சுக்க போகிறீங்களா? பிசாசை திறந்து விட்டுட்டு ஆண்டவரை சேர்க்க போகிறீங்களா, இல்லை ஆண்டவரை திறந்துட்டு பிசாசை சேர்க்க போகிறீங்களா? இருதயத்துக்குள்ளே உங்களிடத்தில் உங்கள் சாவி இருக்கிறது. நீங்கள் அதை பயன்படுத்த விதத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏந்திருப்போம்.